ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் கான்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்களுக்கு காது குத்திருக்கா அப்படின்னு இந்த கேள்வியை கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான அர்த்தத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி இப்போ ஆயிடுத்து வழக்கம். காதி குத்தி கொள்றதோட தொடக்கம் எங்கே ஆரம்பிச்சுது அப்படிங்கிற நினப்பு நமக்கு தோணும். இதுக்கான விடையை ஸ்ரீ பெரியவா எவ்வளோ அழகாக சொல்கிறா. ஒரு நீதிபதி கேள்வி கேட்கும்போது, பெரியவா காஞ்சி மடத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஏராளமான பக்தர்கள், எத்தனையோ விஐபி வருவா. எல்லாருமே ஸ்ரீ பெரியவா முன்னாடி சமந்தான். அப்படிங்கிறதுனால ஒரே வரிசையில் தான் அந்த எல்லாருக்குமே அந்த அனுகிரகம் முன்னாடி நகர்ந்துட்டே இருக்கும். எல்லாரும் பாப்பா, நமஸ்காரம் பண்ணுவா, பிரசாதம் வாங்கிப்பா. யாருக்காவது ஸ்ரீ பெரியவாளுடைய கருணை கடாட்சம் பார்வை கிடைக்கணும் அப்படின்னா தானே அழைச்சி அனுகிரகம் பண்ணுவாள். மடத்தில் இல்லாமல் வேறு எங்கேயா இருந்தாலும் இதுதான் வழிமுறை. அந்தந்த இடத்துல இருக்கிற அனுஷ்டானங்களுக்கு ஏற்ப பக்தர்களுக்கு தரிசனம் கிடைக்கும். அப்படி ஒரு சமயம் ஸ்ரீ பெரியவா சதாரால முகாம், அப்போது அவரை தரிசிக்க வந்திருந்தார் அந்த ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர். நீதி பரிபாலனம் செய்கிறவா கிட்ட பெரியவாளுக்கு மதிப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால அன்றைக்கி நாட்டு நடப்பு என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறார் ஸ்ரீ பெரியவா. அன்றைக்கின்னு பார்த்து அதிசயமாக பக்தர்கள் கூட்டமும் கொஞ்சம் குறைவாக இருந்தது. பெரியவா நீதிபதியோட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தா. அந்த சமயத்தில் நீதிபதி தனக்கு இந்த ஒரு கேள்விக்கே அடையாளம் தெரியல, நீங்கள் கோவிச்சுக்கலன்னா என் மனசில் உள்ள ஒரு வினாவை நான் இப்போ உங்ககிட்ட கேட்கட்டுமான்னு கேட்குறார். கேளுங்களேன், கொஞ்ச நாளாகவே நான் இதை பற்றி யோசிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு பதில் இல்லை, அதனால் உங்ககிட்ட நான் கேட்குறேன் அப்படிங்கிறா. ஸ்ரீ பெரியவாலோ எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் சிரிச்சுட்டே சொல்லுங்கோ அப்படிங்கிறார். நீதிபதி தயங்கிண்டே, கிறிஸ்துவாலாம் தங்க அடையாளமாக சிலுவையை அணிஞ்சிக்கிறா, இஸ்லாமியரோ ஆண்களுக்கு தொப்பி பெண்களுக்கு பர்தா, இப்படி அடையாளம் இருக்கு. ஆனால் இந்துக்களுக்குன்னு எந்த விதமான பொதுவான அடையாளமாக இருப்பதா எனக்கு தெரியல. அப்படி இல்லாதது எனக்கு ஒரு குறையாக இருக்குது. எனக்கு தோன்றது, ஒருவேளை நமக்குன்னு ஏதானும் ஒரு அடையாளம் இருக்கா, இல்லை அப்படி இல்லைன்னா எதையாவது அதை வச்சுக்கலாமா, நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறார் நீதிபதி. இவர் சொன்னதை கேட்ட ஸ்ரீ பெரியவா சிரிச்சுண்டே ஒரே வார்த்தை தன்னோட ஆக்ஷனால் காட்டுறா. தன்னோட காதுகளை தொட்டு காட்டி அதுக்கு நடு பகுதியில் ஒரு துளை போடுற மாதிரி விரல்களால் செஞ்சு காட்டுறா. நீதிபதிக்கு அந்த விளக்கம் புரியாமல் பெரியவாளை பார்க்க, ஓஹோ ஆமாம், இது சேது ஹிமாச்சல கர்ண வேதனம், அதாவது இமயம் முதல் குமரி வரை காது குத்திக்கிறது இந்துக்களுடைய சம்பிரதாயம். கர்ணபூஷணம் தான் அடையாளம். சாக்ஷாத் பரமேஸ்வரனை நேரில் பார்த்த ஞான சம்பந்தரே அவருடைய அடையாளமாக தோடுடைய செவியன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கார். அதனால் இந்துக்களுக்கும் அதுதான் அடையாளம். பெரியவா சொல்ல சொல்ல அந்த நீதிபதிக்கு பரம சந்தோஷம். ஆமாம், நீங்கள் சொல்கிறது சத்தியம் சத்தியம் சத்தியம். எவ்வளவோ வித்வான்கள் பண்டிதர்கள்கிட்ட கேட்டும் எத்தனையோ புராணங்களை புரட்டியும் எனக்கு கிடைக்காத இந்த பதிலை கேட்ட நொடியிலேயே தந்துட்டேலே, என்னோட சந்தேகம் தீர்ந்துடுத்தோ அப்படின்னு நீதிபதி பரம சந்தோஷமாக பெரியவாளை வணங்கி நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு அன்றைக்கி அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்தாராம். இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம இந்துக்கள் காது குத்துறது ஒரு வயசில் என்ன குலதெய்வமோ அங்கே பண்ணி மாமா மடியில் உட்காத்தி வச்சு காது குத்துறது இன்றைக்கும் அதுதான் சம்பிரதாயம். அப்போ பண்ண முடியாதவா இதை ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்து பண்ணுவா. இது நம்ம எல்லாருக்குமே இது ரொம்ப தெளிவான அங்கீகாரம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.